நிறைய சோர்ஸ் இருக்கக்கூடிய திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், இதுல உள்ள உட்கார்ந்து இருக்கிறதா சொல்லப்படுற பலர் உங்களுக்கு ஜிகிடி தோஸ்த், அதனால சொல்லுங்க என்ன நடக்குது? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக கணிசமான நண்பர்கள் திரு சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அவருடைய பகுதியிலே, அதாவது அந்த வட மாவட்டங்கள்ல நிறைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, கட்சிக்குள் துணிச்சலாக வாதிடக்கூடியவர் அவர்தான் இந்த 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் சென்று அதிமுகவின் ஒன்றிணைப்பை பற்றி வலியுறுத்திய போதும் முன்னணியில் இருந்து அந்த முயற்சியை மேற்கொண்டவர் அது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதாவது திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற மூவ்மெண்ட் தொடங்கிய போது அந்த மூவ்மெண்ட்டை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் திரு சி.வி. சண்முகம். சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞரிடம் எப்படி வீரபாண்டி ஆறுமுகம் துணிச்சலோடு மனதில் பட்ட கருத்துக்களை நேரடியாக நின்று பேசுவாரோ, அதே போல திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேருக்கு நேர் நின்று கொண்டு வாதம் செய்யக்கூடியவர் திரு சி.வி. சண்முகம். ஆகவே திரு சி.வி. சண்முகம் மக்களுடைய முடிவு மனநிலையை உணர்ந்து தாவேகாவை ஆதரித்து அதில் ஆட்சியில பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை இழக்கக்கூடாது என்ற கருத்தோடு இந்த முயற்சியை எடுக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அப்படித்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஓகே, இப்போ 36 எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒரு நம்பர் வருது. அந்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் உள்ள போயிருக்கிறாங்களா? நிறைய பேர்கள், நிறைய முக்கிய பேர்கள் அடிபடுது. சோ என்ன கேள்விப்படுறீங்க நீங்க? அது குறித்து எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இந்த 36 என்கிற நம்பர் அவருக்கு திரண்டிருக்கிறதா என்று. ஆனால் கணிசமானவர்களோடு அவர் தொடர்பில் கடந்த சில தினங்களாக இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். சார், விஷுவல்ஸை பார்க்கிறோம். திரு எஸ்பி வேலுமணி போறார். எஸ்பி வேலுமணி ஏதோ ஒரு சாதாரண அதிமுக எம்எல்ஏ இல்ல, அவர் ஒரு பெரிய தலகர்த்தர். சி விஜயபாஸ்கர் போறார். இவங்கெல்லாம் போனா நம்பர்ஸ் தானா இவங்க பின்னாடி திரளாதா? நிச்சயமாக திரளும். அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு அவர் முதலமைச்சராவது குறித்து ஒரு யோசனை பரிசீலிக்கப்பட்டது, பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. அப்படி நடந்திருந்தால் தனக்கு சாதகமான சூழல் என்று அவர் நினைத்தார். ஏனென்றால் ஆட்சி ஸ்திரமாகிவிட்டால், தாவேகா ஸ்திரமாகிவிட்டால் இப்போது என்ன காட்சி நடைபெறுகிறதோ அது பின்னாளில் நடந்திருக்கும். தாவேகா பக்கம் சிலர் தாவி இருக்கக்கூடும். அப்படி நடைபெறாமல் தான் வருவது நல்லது என்று அவர் நினைத்தார். ஆனால் இப்போது அதற்கு நேர்மாறான காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.